வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மசாலா பூரி பார்க்க போகிறோம். அதுக்கு இப்போ நான் 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதை இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இது கூட ஓமம் ஆட் பண்ணிக்கலாம். ஓமம் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நான் கொத்தமல்லியை சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து புதினாவும் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரேடியாக தண்ணீர் ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக தண்ணீர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்பாத்திக்கு நீங்கள் எப்படி மிக்ஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை ஒரு 1/2 hour வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவை இந்த மாதிரி நான் குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி எல்லா மாவையுமே நீங்கள் சர்க்கிள் ஷேப்புக்கு தேய்ச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெயில் போட்டுட்டு நல்லா பூரி உப்பி வரணும். பாருங்கள், நல்லா உப்பி வருது நமக்கு பூரி. 2 சைடுமே நல்லா ப்ரௌன் கலரில் வந்த பிறகு நம்ம இதை எடுத்துடலாம். ரெண்டு சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு உங்களுக்கு வரணும். பாருங்கள், ஒரு சைடு கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு, இன்னொரு சைடும் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்த பிறகு நம்ம பூரி எடுத்துடலாம். இப்போ நமக்கு சுவையான மசாலா பூரி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக அதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். கண்டிப்பாக சண்டே அன்றைக்கி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரெசிபி செஞ்சு சாப்பிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் போட்டிருக்கேன். கண்டிப்பாக அதில் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். மறந்துடாமல் போய் கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எங்கள் வீடியோவில் நீங்கள் உடனடியாக பார்க்க முடியும். தேங்க்யூ.